ஹாய், இன்றைக்கி ஃபேமிலியாக ஹோம்மேட் பார்பிக்யூ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியான மசாலா கோட்டிங் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் அண்ட் அரை டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணி நல்லா மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நம்ம சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நேராக நம்ம கீறி விட்டுட்டோம்னா ஈஸியாக வந்து மசாலா அப்சர்வ் ஆகி நல்லா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 2 hours நான் ஊற வச்சுட்டேன். சேம் மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ப்ரான்ஸு அண்ட் கேப்சிகம்மை வந்து க்யூபாக கட் பண்ணி அண்ட் தென் ஆனியனும் க்யூப்ஸாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி சேம் 2 hours ஊற வச்சுட்டேன். பார்பிக்யூவில் இருக்க மெயின் ப்ராசஸே இந்த கறிக்கட்டையில் வந்து தீ கங்கு வர வைக்கிறது தான். ஸோ அதை டீம் ஒர்க்காக என் ஹஸ்பண்டும் தீயானும் பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கியூவர்ஸில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ், கேப்சிகம்ஸ், ஆனியன்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தென் கிரில் பாஸ்கெட்டில் வந்து சிக்கனை நல்லா வச்சு லாக் பண்ணி அதே ஒரு சைடில் வச்சுட்டோம். இந்த சில் கிளைமேட்டில் ரெயின் ஷவரிங்கோட ஃபேமிலியோட பார்பிக்யூ பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸையும் நல்ல மெமரிஸையும் கொடுக்குது. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை ஸ்கியூவர்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. சிக்கன் அண்ட் ப்ரான் சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம நடுவில் பட்டரை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கன் லெக் பீஸ் வெந்துருச்சு. இதில் நாங்கள் பஜ்ஜி மிளகாவும் கிரில் பண்ணியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் எடுத்துட்டோம். பார்பிக்யூக்கு எப்போதும் மசாலா ஹெவியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டலாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹோம்மேட் மேனேஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீனி, 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு பிஞ்சு நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 25 ml ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலை ஆட் பண்ணி நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் 25 ml ஆயிலை ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி க்ரீமியான ஃப்ளஃபியான மேனேஸ் வந்து ரெடி ஆயிரும். இது கூட நல்லா ஹாட்டான சப்பாத்தி, ஸ்மோக்கி வெஜ்ஜீஸ் அண்ட் சிக்கன்ஸ், ஜூஸி ப்ரான்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம மேனேஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஃபைனலி பார்பிக்யூவோடு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது தான் இந்த எஃபர்ட்டெல்லாம் வர்த்துன்னு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைஃப் வித் ஃபர்சு and hit subscribe for more videos.